டாக்கர் டாக்கர்னால என்ன யூஸ்? ஏன் எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லையும் டாக்கர் கேட்குறாங்க? ஏன் எல்லா கம்பெனிஸுமே டாக்கர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ஸோ டாக்கர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் அது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இன்கேஸ் நான் Node.js 18 வெர்ஷன் வச்சிருக்கேன். நான் Node.js 18 வெர்ஷனுக்கான கோட் மட்டும் எழுதி வச்சிருக்கேன். இது வந்து Node.js 24 வெர்ஷனில் ஒர்க் ஆகாது, ஏன்னா டெப்ரிகேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் டாக்கர் யூஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அந்த இமேஜில் நான் வந்து Node.js 18 வெர்ஷனை இம்போர்ட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் என்னோட கோட் பேஸை ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜை நான் ஒரு கண்டெய்னரில் ரன் பண்ணுவேன். அந்த கண்டெய்னரை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தர் மிஷினில் கொடுப்பேன். ஸோ அவங்க அந்த கண்டெய்னரை மட்டும் ரன் பண்ணால் போதும். அவங்க Node.js வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, Node.js யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த கண்டெய்னர் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, ஓஎஸ்க்கு மேலே ஒரு லேயர் கிரியேட் பண்ணி அங்கே அந்த Node.js 18 வெர்ஷனை ரன் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணும். இதை தான் இந்த டாக்கர்ன்றதை சால்வ் பண்ணிச்சு. ஸோ இது இல்லாமல் நிறைய ப்ராப்ளமாக டாக்கர் சால்வ் பண்ணிச்சு. இதுதான் மெயினான இஷ்யூ. அண்ட் இந்த மாதிரி டெய்லி டெவ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது டெக் ஆஃப் டவுன். அண்ட் தேங்க்யூ.